குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும், என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆடி மாதம் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் மாதம் எதுனா ஒரு ஆடி மாதம். ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப ஒரு சிறப்பு உண்டு. அதாவது தை மாதம், அதே போல் ஆடி மாதம், அதே போல் ஆவணி மாதம். இந்த தை மாதமும் இந்த ஆடி மாதமும் இந்த தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மாற்றம் நடைபெறும். வளர்பிறை தேய்பிறை, இரவு பொழுது பகல் பொழுது அப்படிங்கிற மாதிரி. அதே போல் எப்படி தை பிறந்தா நல்லா இருக்குமோ அதே போல் ஆவணி பிறந்தா நல்லா இருக்கும். விநாயகர் சதுர்த்தியிலேருந்து பூரா பூஜைகள் தான், வழிபாடுகள் தான். அப்போ ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் என்ன சார் சிறப்பு? கிரக அமைப்புகளில் வானியலில் என்ன மாற்றம் நிகழுது? வானிலை சாஸ்திரத்தில் மேல் உலகத்தில் என்ன மாற்றங்கள், கிராவிட்டியில் என்ன சேஞ்சஸ் ஏற்படுதுன்னா, சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசம் செய்கிறார். அதாவது காலபுருஷனுக்கு தாய் வீடு 4ஆம் பாவம், சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வருகிறார். 1 மாதம் அங்கே இருக்கார். அம்மாவுடைய வீட்டில் அப்பா வந்து இருக்கிறது. தந்தையாகிய கிரகம் சூரியன், தாய் கிரகம் வந்து சந்திரன். அப்போ சூரியன் வந்து இந்த முறை கடகத்துக்கு வரும்போது கூட குரு இருக்கிறார். இது ஒரு பெரிய சிறப்பு. குருவும் சூரியனும் இணைந்திருப்பது ஒருவருடைய ஜாதகத்தில் அது எந்த லக்னமா வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க எந்த லக்னமா வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க, எந்த ராசியா வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, நீண்ட நாளா போராடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இமீடியட்டா உடனே நடந்துடும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆனை மேல போறவங்கிட்ட அம்பு ஆயுதம் கேட்டா கிட்ட நின்று கொடுத்து உதவி செஞ்சுட்டாடா போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல ரொம்ப உயர்ந்த வாழ்க்கையை அவன் ஒரு பெரிய ஆள்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம போய் ஒருத்தட்ட உதவி கேட்டோம்னா நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க அப்படிங்கிற கருத்து தான் அது. ஆனால் இந்த குருவோடு குரு உயர்ந்தவர், அவருக்கு மேல உயர்ந்த ஸ்தான நற்குணத்தை உடையவர் சூரியன். அப்ப இவங்களோட காம்பினேஷன் இருக்கும்போது உங்களை விட ஒரு பெரிய இடங்களை போய் ஒரு உதவி கேட்டீங்கன்னா இமீடியட்டா கிடைச்சிரும். இதனால் வரையில நீங்க பல இடங்களை போய் உதவி கேட்டிருக்கலாம், முடியாதுன்னு இருக்கலாம். பேங்க் லோனாக இருக்கலாம், அது மார்கேஜ் லோனாக இருக்கலாம், இல்லை வந்து அப்கிரேட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், டாப் அப் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், ஓடியா இருக்கலாம், சிசியா இருக்கலாம், இல்லை வந்து மார்கேஜ் லோனாக இருக்கலாம். அப்போ நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்களா கூட இப்போ போய் நீங்கள் ரீஅப்ரோச் பண்ணுவீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதே போல் சொந்தக்காரங்கள்ட்ட அல்லது வெளியில் ஒரு பெரிய தொகை கேட்குறீங்க, இல்லை ஒரு உதவி கேட்குறீங்க, ஒரு வேலை கேட்குறீங்க, ஒரு பொண்ணு கேட்குறீங்க, புரியுதுங்களா? ஒரு பொண்ணு கேட்குறீங்க, இல்லை மாப்பிள்ளை கேட்குறீங்க, அப்படியும் இல்லைனாக்கா ஒரு வேலை கேட்குறீங்க, ஒரு வாய்ப்பு கேட்குறீங்க, ஒரு சொத்து கேட்குறீங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுன்னு கேட்குறீங்க. அப்போது இதுவரை நடந்திடாத உதவிகள், நீங்கள் கேட்டும் கிடைக்காத உதவிகள் இந்த ஆடி மாசத்திலிருந்து படிப்படியாக கிடைக்கும். இதுதான் இந்த ஆடி மாசத்தின் சிறப்பு. இப்போ நான் சொல்றது நார்மலா ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு சொல்றேன். ஒரு வேலைக்கு போகணும், ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றணும், ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு சொல்றேன். இதே குரு சூரியன் காம்பினேஷன் அப்படியே கொண்டு போயிட்டு தொழிலுக்கு போடுங்களேன், பிஸ்னஸ்க்கு போடுங்களேன், சூப்பராக வேலை செய்யும்.
நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, அதில் ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸ் வருது. மெயினாக க்ரூஷியலான ஒரு பீரியடு, டைட் பொசிஷனு, ஃபண்டு வராமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியால் ஒரு டைட் பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் என்னைக்கோ நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்வார்கள். டைம் அப்படியே மாறும். இதுதான் அந்த கிரக அமைப்புடைய சிறப்பு. அப்போ இந்த குரு சூரியன், அதே போல சனி வக்ரம் பெற்றிருப்பது மிக தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி அவர் இருந்தாருன்னா தொழில் சூப்பரா இருக்கும்னு அர்த்தம், பெட்டரா இருக்கும்னு அர்த்தம், கவலைப்பட வேண்டாம்னு அர்த்தம். அப்போ தொழில் அமைப்புகளுக்கு சிறப்பா இருக்கு, வேலை வாய்ப்புகளுக்கு சிறப்பா இருக்கு. அப்போ உங்க ராசிக்கு நீங்க என்ன செய்தா ஜெயிக்கலாம், உங்க ராசிக்கு நீங்க எந்த மாதிரி முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத முழு விபரமா பார்க்கலாம் பாருங்க. கடகராசி என்பர்களே, அற்புதமான கால நேரம். கடகராசி என்பர்களை பொறுத்தவரை இப்போ நிறைய ராசி என்பர்களை நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 20 பேராவது அப்பாயின்மெண்ட் பார்க்குறோம்னா அதான் பலதரப்பட்ட ராசி என்பர்கள் வருவாங்க. ஸோ மற்ற ராசி என்பர்களை பார்ப்பதற்கும் கடகராசி என்பர்களை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 11 ராசி என்பர்களை அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லுவாங்க. மெயினாக சிம்ம ராசி, கன்னி ராசி, தனுசு, விருச்சகம், இவங்கெல்லாம் கண்ணீர் விட்டு அழுவாங்க. கும்பமும் மீனமும் ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படும், அவ்வளோதான். அப்போ அந்த சிம்மம் கண்ணிலாம் கண்ணீர் விட்டு கதறும், இப்படி ஆயிடுது சாமி, அப்படி ஆயிடுது சாமி அப்படின்னு அழுவாங்க. அவ்வளோ தூரம் வருத்தப்படுவாங்க. ஆனால் இந்த கடகராசிக்கு நேரம் நல்லா இருக்கு, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க கடகராசி என்பர்களே, இந்த குரு சூரியன் தொடர்பு உங்க ராசியில தான் நடக்குது. சார் சூரியன் யாருங்க உங்களுக்கு? 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி தனாதிபதி கடகத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த லாட்டரி சீட்டு யோகம் உண்டு, அதிர்ஷ்ட யோகம் உண்டு, திடீர்னு ஒரு பண வரவு இருக்கும். ரொம்ப நாளா எழுதப்படாத சொத்து விவரங்கள் உங்க பேர்ல பதிவு செய்யப்படும். உங்களுக்கான சிக்னேச்சர் போடாத அதிகாரிகள் உங்களுக்கு சிக்னேச்சர் போடுவாங்க, ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு சாங்ஷன் பண்றது, பட்டா கொடுக்கறது, பத்திரம் கொடுக்கறது, டாக்குமெண்ட் கொடுக்கறது, இது எல்லாம் உங்களுக்கு நடக்க போது. கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அப்ப பாருங்க கடகராசி என்பர்களே, யோகம் நேரம் நல்லா இருக்கு. அதனால யோகமான காலம். இன்னும் சொல்லப்போனா கடகராசி என்பர்களே, இந்த குரு சூரியன் தொடர்பு என்பது 2ஆம் இடத்தில் வரக்கூடிய தனாதிபதி ராசியில் அமைந்திருப்பது, அதுவும் மிகப்பெரிய யோகாதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று விளங்குகிறார். உச்சம் பெற்ற குருவோடு 2ஆம் அதிபதி இணையும் போது அவன் வாழ்க்கையில செட்டில் ஆவான்னு ஜோதிடம் சொல்லுது. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல கடகத்துல குரு இருந்து கூட சூரியனும் இருந்தால், அந்த இடத்துல சந்திரனும் இருக்கும்போது அவன் நிச்சயமா எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு அவன் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படலாம். அவன் ஒரு கோடீஸ்வர ஜாதகம், அவன் சாவறதுக்குள்ள அவன் கோடிகளை பார்த்துட்டு தான் சாவான்னு ஜோதிடம் சொல்லுது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த கிரக சேர்க்கைங்க. சூரியன் என்பது ஒரு இயற்கை சுபர், ஒழுக்கமான், நீதிமான், டிசிப்ளினுக்கு பேர் போனவரே சூரியன் தான். ரொம்ப ஒழுக்கமா இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அது மேலும் தன்னை ஷைன் பண்ணிக்கிறதுக்கு குருவோட போய் சேருது. அப்ப பாருங்க, ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கும். ஒரு இடத்துல போய் நீங்க வேலைக்கு சேரீங்க, அது புது கம்பெனியா இருக்கு, உங்களுக்கு நல்ல அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். நீங்க வேலையே செய்யலாம் கூட உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும், நேம் கிரியேட் ஆகும். இப்ப கடகராசியில ஏதேனும் அரசியல் நண்பர்கள், அரசியல் இப்ப புதுசா உள்ள வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நல்லா அடுத்து நேம் கிரியேட் ஆகி மேல போவாங்க, ஷைன் ஆவாங்க.
பேர் புகழ் கிடைக்கும், குடும்பத்துல நல்ல பேர் கிடைக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். மெயினா குடும்பத்துல கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமேயானால், குடும்பத்துல கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, அந்த கஷ்டங்கள் குறையும். மெயினா மன கஷ்டங்கள், மனக்கசப்புகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய திடீர்னு ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள். நல்லா இருந்தது சாமி குடும்பம், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அப்ப இந்த ரெண்டுபட்ட மனசு, ரெண்டுபட்ட வாழ்க்கை, அது வருமானம். ஒரு நாள் பணங்காசுக்காக கஷ்டப்பட்டு இருந்தோம், பணங்காசு நல்லா இருக்கு, ஆனா இப்ப குடும்பம் சதைஞ்சு போச்சு, இல்ல குடும்பம் நல்லா இருக்கு, வருமானம் உடைஞ்சு போச்சு. இது ரெண்டுல எது வேண்டுமானாலும் உங்களுக்கு எது இல்லையோ அது நல்லபடியா செட்டில் ஆக போகுதுன்னு அர்த்தம். குரு சூரியன் அதிகாரம் கிடைக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கீங்க அல்லது ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும். உங்களுடைய முதலீடுகள் இரட்டிப்பாகும். நீங்க ஒரு விவசாய பெருமக்களாக இருக்கலாம், விவசாயம் பண்ணியிருக்கலாம், உங்க முதலீடுகள் இரட்டிப்பாகும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அதே போல பாவம் செய்த பாவம் தீர தர்மம் செய்ய வேண்டும். இது என்ன சாமி புதுசா இருக்கு? நாம என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் நாம பரிகாரங்கள் செஞ்சாலுமே கூட, ஹோமங்கள் செய்வது, ஜபங்கள் செய்வது, மந்திர உச்சாரணம் செய்யறது, கோவிலுக்கு போறது, தீபம் ஏற்றுவது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது, இது எல்லாத்தையும் தாண்டி தர்ம காரியங்கள், சாமிக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, திருப்பணிகள் செய்யறது, அன்னதானம் செய்யறது, நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். எங்க போய் செய்யணும், யாருக்கு செய்யணும், எந்த உறவு முறைக்கு செய்யணும், இதெல்லாம் தாந்திரீக பரிகார முறைகள். அதே போல நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போ குடும்ப கஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவி பிரச்சனை. மனைவி ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க, கணவன் உதாசீனமா இருப்பார், கண்டுக்கவே மதிக்கவே மாட்டாரு. சில இடங்கள்ல ஆண்கள் அப்படியே உருகி உருகி பார்ப்பாங்க, பொண்டாட்டி பொண்டாட்டின்னு. அந்த அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, அம்மா வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. கணவனை மதிக்க மாட்டாங்க, மாமியார் அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு சட்டம் போடுவாங்க. நீ தனியா தெரியா, நீ அங்க மாடிக்கு போகக்கூடாது, கீழே தான் இருக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும், சட்டம் போடுவோம், ரூல் போடுவாங்க. அதுக்கு அந்த அம்மாவுடைய அம்மா மாமியார் அது ஒரு ஆட்டம் போடும். அப்ப சில இடங்கள்ல பெண்கள், சில இடங்கள்ல ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல நிறைய உறவு முறைகள், உயிரை கொடுத்து பழகுவாங்க, நம்பிக்கையா இருப்பாங்க, வீட்டுக்கு தெரியாம வெளியில தெரியாம ரகசிய உறவுகள், அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கட் ஆகும். அதுல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அல்லது திருமணம் ஆகாம இருக்கிறது, அல்லது செகண்ட் மேரேஜஸ் ஆகாம இருக்கிறது, எல்லாம் நிறைய கொடுமைகள். மேரேஜ் ஆகாம இருக்கிறது, மேரேஜுக்கான முதல் திருமணம், இரண்டாவது திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், மெயினா குழந்தை பாக்கியம். கல்யாணம் 6 வருஷமாவது 8 வருஷமாவது இன்னும் கல்யாணம் குழந்தை பிறக்கல. அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் இதுக்கெல்லாம் அந்த தாந்திரிக பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகம் பேசும். இப்ப இந்த ஆடி மாசத்துல நல்லது, நல்ல மாதம், நல்ல கிரக அமைப்பு பிறந்திருக்குது. ஸோ உங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்ப இந்த செய்தி உங்களுக்கு நீங்க கேட்குறீங்களோ அப்பவே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் ஒரு சிம்டம்ஸ், இதுதான் ஒரு அடையாளம். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.